ஆனால் நேத்து நீ பண்ணது ரொம்ப அநியாயம் ஜானி. அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? போடா டே. நான் என்னடா அநியாயம் பண்ணேன்? அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிச்சு. ஃபீல் பண்ணிருக்காத பின்ன. அப்படிங்கிற பின்ன அப்படிதான். சரி புரிஞ்சுதுடா. எத்துக்கோ போடு போடு. போன விடுங்கடா முதல்ல என்ன. சரியா? இப்ப விடுவான் தெரியல. யார் யாரு? யாரான? கீழே இறங்கடா குரங்கு பையா. நான் எப்படா பால் போடுறது? மோர் போடு. சோயா டுபாக்கூரு. ஏய். ஏயா நடு ரோட்ல கிரிக்கெட் ஆடுமா அறிவில்ல உனக்கு நேரா வரியா? ஓரமா போறது. ஆமாண்டா இவர் பெரிய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். ஏய். அவர் மீசி எடுத்தாருன்னா டெண்டுல்கர் நினைப்பு. கார் போற ரோட்ல நடுவுல கம்பு நட்டி விளையாடுறீங்களா? ஏன் மிஸ்டர் ஜானி இது கொஞ்சம் அசிங்கமா தெரியல உங்களுக்கு? சரி சரி என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் பர்சனல் மேட்டர். என்னது? டேய் சொந்த விஷயம் இங்கிலீஷ்ல சொன்னடா பாவி. அதுக்கு நடு ரோட்ல கட்சி தான் உனக்கு. there is a point in what you are telling also. ஏய் திட்றவெல்லாம் வச்சுக்காத. டேய் வெண்குஷத்தை மூஞ்சிக்கு நேரா நீட்டாதே. யோ என்னையா விஷயம்? அப்படி கேளுங்க மிஸ்டர் ஜானி. இன்னைக்கு எங்க மாமாவுக்கு மரியாதை. என்னது? அவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் கல்யாணம் ஆன நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா பெரிய சைஸ் மாலையா வாங்கி அவர் கழுத்துல போட்டு மாமான்னு சொல்லிட்டு டமால் அவர் கால்ல விழுது. அப்புறம் எழுப்பி விட்டு மரியாதையா மாப்பிள்ளை பாரு. எதுக்கு இவ்வளவு? பின்ன மைதா மாவு கலர்ல ஒரு பொண்ணு வச்சிருக்காரே அதை கவர் பண்ணலாம் தான். இவ்வளவு பேசுறிய? ஆ. நல்ல மாலை வாங்கி வந்திருக்கியா? பின்ன கண்ணம்மாப்பேட்டையில டெட் பாடி மேல போடுற பூவர் மாலையை வாங்கிட்டு வந்திருப்பேன். என் ரேஞ்சே தனி தெரியும்ல. அந்த மாலையை கொஞ்சம் காட்டுறீங்களா? தட் இஸ் மேனர்ஸ். அந்த மாலையை அப்படியே அமைக்க அப்படி பண்ணி இது பண்ணிடலாம். ஹாய் பாத்தியா உன் சர்வீஸ்லயே இந்த மாதிரி மாலையை பாத்திருப்பியா நீ? எது கையிலயோ பூ மாலையை கொடுத்த மாதிரி இருக்கே. குரங்கு குரங்கு குரங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சட்ட பேண்ட் போட்டு இவ்வளவு நாளா ஊரை ஏமாத்திருக்கான். ஐயோ 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 ஹலோ 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 ஹலோ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. இதான் அங்கிள். அதான் ஆண்டி. அமுக்கே போடுங்க. நீங்க வாங்கி போட்டுருங்க. போடுங்க சார். சூப்பரா வாழுங்க சார். சூப்பரா வாழுங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். வெரி பேட் டைம். ஓஹோ புரியுது. ஏதோ கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்தாங்க வச்சுங்க. வாங்கிக்கீங்க. நாங்க என்ன இதுக்காக வந்தோம்? ஏதோ கல்யாண நாளாச்சு மாலை போட வந்தா. இது சரியில்லை. ஜானி உடு பாட்டி. எங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியாது. பரவாயில்ல பாட்டி, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நீ கூப்பிடா வந்தோம் பாரு. சொல்லு யாருன்னு. நாங்க அப்பா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்க? இவர்தான் ஃப்ரெண்ட் ஜானி. பார்ட்டின்னு சொல்வேல, அவர்தான் இவரு. சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல விடுங்க சார். நோ எங்களோட விருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வேணாம் சார். பார்ட்டி இப்ப நீ கூட வந்து சாப்பிடுற. சரி ஒரு தடவை என்ன சாப்பிடுறேன்னா. நல்ல வேலை கூப்பிட்டியே. நோ ப்ராப்ளம். வா வா போலாம். எனக்கு 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 முதல்ல டேய் 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 அலையாதீங்கடா. எல்லாருக்கும் கொடுப்பாங்கடா. என்னடா வாய்க்கு நக்கி குடிக்கிற? உள்ளுக்கு ஒரு வெள்ளி ஸ்பூன் போட்டிருந்தனே அமிக்கிட்டியா? ஜானி அவங்க நம்மளுக்கு விருந்து வச்சிருக்காங்கல்ல, நாம எதிர் விருந்து வைக்கணும். என்னப்பா சாப்பாடு பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்ல சார். நீங்க எங்களுக்கு விருந்து வச்சீங்களே சார், உங்களுக்கு எங்க வீட்ல விருந்து வாங்க சார். பரவாயில்ல, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அங்கிள். இங்க பாருங்க, இந்த ஏரியாவை க்ளீன் பண்றதுக்கு 2 நாள் ஆகும். அவன் காலத்துக்கு மேஜை மேல வச்சிருக்கான், இவன் மூக்குல ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். நேஸ்டி கிரவுட். அங்கெல்லாம் நீங்க போக கூடாது அங்கிள். வெயிட்.
ஜானி ரொம்ப தேங்க்ஸ் இன்விடேஷனுக்கு. ஆனா என்னால வர முடியாது. அதான் வெல் செட் அங்கிள். பட் எனக்கு பதிலா என் பொண்ணு சந்தியா வருவா. ஏமா? கண்டிப்பா வருவேன். அம்மா கை கால் மூட்டு வலி ஒண்ணு இல்லையே. ஓகே. என்னடா ரொம்ப குழையிற? ஏதாவது காரியம் ஆகணுமா? ஜூட் மணி எப்படி கண்டுபிடிச்ச? நான் அம்மாடா, விஷயத்துக்கு வா. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர சாயங்காலம் விருந்துக்கு வர சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கட்டையால அடிப்பேன். இப்படி வரவங்க போறவங்களுக்கு சோறு போட்டு உங்க அப்பா இஞ்சது பத்தாதுன்னு நீ வர அப்ப கிளம்பி. நீ யார் வந்தாலும் சோறு போட மாட்டியா? ஆமா, இவர் பெரிய துரை, இவரை தேடிட்டு கலெக்டர் வர போறாரு. அப்ப அந்த பாட்டி கிட்ட சொல்ல வேண்டியதுதான், நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமேன்னு. பாட்டியா? யாருடா அது? அதாம்மா என்ன தேடிக்கு டெய்லி கார்ல வருமே, அந்த பொண்ணுமா. அந்த பொண்ணா? நீதி சாப்பிட்டியா? மார்க்கெட்டே சாப்பிட்டமா. விருந்துன்னா விருந்து, பறந்து பறந்து கவனிச்ச விருந்து. நீ பாத்துந்தவே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்ப. அவங்க அப்பா என்ன கோட்டீஸ்வரன், அவரை நான் பக்கத்துல உட்கார வச்சுதானே சாப்பிட்டேன். நமக்கு தான் ஏழை பணக்கார வித்தியாசமே இல்லையே. அவரும் அப்படிதாம்மா, நம்ம கேஸ் தான். என்ன வெட்டு வெட்டுறாரு அப்பா. நிஜமாவா? அதுவும் இல்லாம அந்த அம்மா அது இது எதையோ வச்சாங்கம்மா, ஆனா ஒண்ணும் சாப்பிட முடியலம்மா. ஏண்டா, நல்லா இல்லையா? அந்த அம்மா போட்டு இந்த வைர வளையல் கண்ணு முன்னாடி வந்து வந்து போச்சா, டால் வச்சதுல தட்டே தெரியலம்மா. அப்படி விருந்து கொடுத்தவங்களுக்கு நம்ம எதிர் விருந்து தர வேணாமா? அதான் வர சொல்லிக்கினேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருதா? அதே கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட சும்மா பேசு, கண்ணு பட்டுற போது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடச்சி சத்தமா சொல்லு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், பசங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவங்க கையில கிடைக்கிறத புடிச்சிட்டு வரானுங்க. நீ வாய்க்கு ருசியா சமைச்சு வாழையில போட்டினா போதும். எப்படி மடையா, நம்ம வீட்டு தர மண்ணாச்சே, அவ சாப்பிடும் போது நகம் பட்டு இலை கிழிஞ்சு வாயில மண்ணு போயிடுச்சுன்னா கையில போட உண்டா? அவ பணக்கார வீட்டு பொண்ணுடா, முன்ன பின்ன தையல் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குமோ என்னமோ. குச்சி போய் தொண்டையில அடிச்சிருச்சுன்னா தட்டுல போடலாமே. தட்டு நம்ம தட்டு. வேற இதுல எந்த தட்டுல போட சொல்றீங்க? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, அப்புறம் நீ எதுக்கு டிரைனு? அதுதான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, அதுல கொஞ்சம் எடுத்து சில்லற மாதிரி செலவு பண்ண. எனக்கு போய் அம்மாவா பிறந்திய. நீ பாத்துடா, இதுக்குதான் அம்மா. எங்க ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர போறா. அவ அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு போட வேணாமா? நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் தான் காலங்காத்தால உங்களுக்காக போய் மீன் வாங்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவர் வாங்கி வந்துட்டாரு. நல்லா இருந்து இல்ல? சூப்பர். நீங்க டெய்லி வருவீங்களா? அவங்க வருவாங்க, நீங்க வராதீங்க. எப்படியா இருந்தாலும் இலைய வெளியே போடுவீங்களா? பாத்ரூம் எங்க இருக்குமா? இங்கதான் பீச் வருமா? நீங்க கழுவலாமா? நீங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வர. அதை எடுத்துக்கிட்டா. ஏய் புறா. போதுமா? படத்துல இருந்து தாலி எங்க? ஐயோ கண்டுக்கிட்டியா? தாலி போய் தட்டாயிடுச்சு. புரியலையா?
நீ இப்ப வெட்டினிய வெள்ளி தட்டு ம், அதான் எதுக்கு இப்படி செஞ்சீங்கம்மா? நான் சாப்பிடுறதுக்காக நீங்க தாலியை வெட்டிருக்க கூடாது. ஐயா நீ எங்க அம்மா மாதிரி தான் இருக்க. பரவாயில்ல விட்டு, உனக்காக தான். நம்ம சொல்லுமா. இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஜானியோட அப்பா உயிரோட இருந்திருந்தா என் கழுத்துல ஒரு மஞ்சளை கட்டி தாலிய வித்து தட்டு வாங்கியிருப்பாரு. அதைத்தானே நானும் செஞ்சேன். இப்ப ஒண்ணு கெட்டு போல. நீ சாப்பிட்ட தட்டு கழுவி அவர் படத்துக்கு கீழே சூட ஏத்தி வச்சா தாலிக்கு பதிலா தட்டு இருக்க போகுது. அவ்வளவுதானே. இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு பேசியாச்சா? வா பாட்டி, ஏனிய போடு. ஓஹோ, அடேங்கப்பா. தேங்க்யூ. சாசு வாட்? கை கொடுங்க என்ன. சந்தியா, 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 where are you? சந்தியா ரூம்ல தான் இருக்கா. அவ போக்கே எனக்கு பிடிக்கலைங்க. என்ன சொல்ற? அவ அந்த ஜானி கூட பழகிறத தான் சொல்றேன். ஜானிக்கு அவளுக்கு ஏதாவது அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னு அவ சொல்லல, நீ என்ன நினைச்சுக்கிற? அப்படிதானே? எப்படி வேணா இருக்கட்டும், நாம அவளை கண்ட்ரோல் பண்ணாம செல்லமா வளர்த்துட்டோம். அதான் பயமா இருக்கு. என்ன பொறுத்தவரை என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணா கூட அடுத்த நிமிஷம் அவன் கோடீஸ்வரன் தானே. பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஐயோ பாலா? எதுக்கு? இதுல குங்குமப்பூ போட்டிருக்கேன். பால்ல பூ? இத சாப்பிட்டா நல்ல சோப்பாயிடுவ. அப்பதான் அவ நேரத்துக்கு நீ வர முடியும். இத பாரு, நாளைக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா போகும்போது யாரும் குறை சொல்லக்கூடாதுல்ல. யாருமா? சந்தியா. ஆட போமா. ஏன்? அதே பாலு. குடுமா. இருந்தாலும் பால் பால் தான். ஜானே மார்னிங் பா. ஜானே ஜானே. என்னது இது? பால். பால்னா எங்க அம்மா போட்டது. குங்கும பூ போட்ட பால். அதான் மேனி பல பழகுது. ஜானே ரொம்ப கலர் ஆயிட்டுக்கிற ஜானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல போடா. என்னது போடாவா? கலரும் கண்ணை மறைக்குது ஜானே. சும்மா கணக்கான போடா. கனவுல ஜானே வேணா கிளி பாரு. நீ எப்படியா? என்னடா என்ன கலாய்க்கிறியா? என்ன ஒண்ணு கிளி பாரு. போடா. சத்தியமா ஜானே, நீ வேணா கோயிலுக்கு வா, அங்க காட்டுறேன் கலர. ಜಾನಿ ಓಹೋ ಸಂಧ್ಯಾ ಆಹಾ ಜಾನಿ ಸಂಧ್ಯಾ ಸಂಧ್ಯಾ ಜಾನಿ ಆಹಾ ಓಹೋ சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே. நோ ப்ராப்ளம், அதை விட்டுரு. சந்தியாவின் கலர் என்ன, வெள்ள நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியான 2 பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு. சாரால நம்ம பெரிய ஆளாவும், நம்ம ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே. அதுக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டு லேசா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டு லேசா. மலையேறி வாரம் தலைமுடிய காரம் கெட்டி மேளம் கொட்டிடுச்சுன்னா எதுக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. பசங்க சொல்லுறது உண்மையில்ல சீனிவாசா. பணக்கார பொண்ணையா பரதேசி நானையா ஏணி வச்சாரும் எட்டாதையா. அதுக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டு லேசா. பார்த்தவராய
அதுக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டு லேசா. காதல் இல்லாம உலகம் இல்லை, காதலிக்காத கடவுள் இல்லை. காதல் இல்லாம உலகம் இல்லை, காதலிக்காத கடவுள் இல்லை. உரத்திய வேலம் மணக்கல்லையா, அந்த ராமனும் இல்ல உடைக்கல்லையா. அட ராமா ராமா ஜானகி ராமா, அட ராமா ராமா ஜானகி ராமா. சந்தியா உனக்கு சந்தேகம் ஏமா, சூடையது அணைக்கட்டுமா. எருக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. பசங்க சொல்லுறது உண்மையில்ல சீனிவாசா. பணக்கார பொண்ணுயா, பரதேசி நானியா. அட்ட சும்மா நீ ட்ரை பண்ணியா. ஏய், ஓடி ஆடத்தை பார்த்தா லவ்ஸ் மாதிரி தெரியுது. என்னதே லவ்ஸே இல்லையா? அதுக்கும் தலையாட்டுற தெரியாதா? சான்ஸே அதான் லவ். இனிமேல் இட்டா ஜவ்வு உழுதிட்ட பத்தியா? அம்மா அம்மா தானே, அம்மா நான் பேசிக்கிறேன் விடு. வாடி 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 போ, அப்படியே உட்காரு. சரிடா. உட்காரு. அம்மா, உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? ஒண்ணு என்ன, இந்த எல்லாத்தையும் வச்சு இல்லம்மா, உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? இவன் அப்பா உங்களை தூக்கிட்டு போய் தான் தாலி கட்டினாரு. ஆமா. அப்போ முதல்ல கண்ணும் கண்ணும் கலாச்சிக்கிச்சு, அப்புறம் தானே தாலி கட்டினாரு. கரெக்டா? சாரியா, இந்த வயசுல வெக்கப்படுறத பாத்தியா? அது சரிமா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல சொன்னது யாரு? அவருதான். அவரு தானே. அப்பேற்பட்டவருக்கு புள்ளியா பிறந்துட்டு வேஸ்ட் ஜானி. நீ தான் போய் அந்த பொண்ணுகிட்ட முதல்ல சொல்லணும். நான் எப்படிடா போய் அந்த பொண்ணுகிட்ட வேண்டாம். ஓஹோ, அதான் விஷயமா? எப்படிடா பொண்ணு முதல்ல சொல்லும்? நீதான் சொல்லணும். பொம்பளைங்க எப்பவுமே மனசுக்குள்ளதான் வச்சுப்பாங்க, ஆம்பளைங்க தான் முதல்ல சொல்லணும்னு நினைப்பாங்க. அடி தடினா வீரமா கிளம்புற. பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு குடிச்சுப்படுற. நேரா பேச குத்தமா இருந்தா போன்ல வச்சா போச்சு. சும்மா கைசாட. போன்ல பேசினா மூஞ்சி தெரியுமா? வேற யாரோ பேசுறாங்க நினைச்சு போன வச்சுட்டா உன் செய்யுமாடா? ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருவோமா? ஔவையார உளவையாருன்னு படிக்கிற நீ லெட்டர் எழுத சொல்றியா? ஜான்ஸ், ஓ ஜான்ஸ், நேரா போ. உன் மனசுக்கு எல்லாத்தையும் அவுத்து விடு. சும்மா நங்குரம் போட்டு இங்கே உட்காந்து இருக்காத. என்னமா நான் சொல்றது? ஆமாடா. ஏய், மனசுக்குள்ள பூட்டி வச்சா ஒண்ணும் நடக்காது. நீ சும்மா அட, இங்க பாரு, அம்மா சொல்றதை கேளு. நேரா போ, விஷயத்தை போட்டு ஓட. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், இன்னொரு விஷயம்டா. அந்த பொண்ணு பார்த்த உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல வந்தது மென்னு முழுங்கிடாத. வெட்டொன்னு துண்டு சொல்லணும். சொல்லுவியா? சொல்லுவியா? அட சொல்றேன். ஐயோ, வெக்கத்தை பாரு. ஐயோ, என் புள்ள ரொம்ப வெக்கப்படுறான் பாரு.